ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறோம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃபியூஸ் போன அந்த பல்பை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பல்பு ஃபியூஸ் போய் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி இந்த பல்பு எப்படி ஓட வைக்கணும்னு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பல்பில் எந்த லைட் ஃபியூஸ் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பல்பில் அட்டாச் பண்ணி கேப்பை கழணும். ஸோ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதில் இருக்க நட்டை வந்து கழட்டிகிட்டு இருந்தோம். பல்போட கேப் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பல்பில் 4 லைட் ஃபியூஸ் போயிருக்குது தெரிஞ்சுது. பல்பில் இந்த லைட் ஃபியூஸ் போயிருக்கு நான் கண்டுபிடிச்சேன்னா, லைட்டுக்கு மேலே பிளாக் கலரில் டாட்ஸாக இருந்துச்சு. அதை வச்சு தான் இந்த லைட் வந்து ஃபியூஸ் போயிருக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஃபியூஸ் போன லைட்டெல்லாம் நல்லா நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா அதை சுரண்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சால்டிங் எடுத்து சால்டிங் கம்பியை நல்லா மெல்ட் பண்ணி அந்த சுரண்டி விட்ட இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். பவர் வந்து ஒவ்வொரு லைட்டையும் கிராஸ் ஆகி போகும்போது தான் பல்ப் எரியுது. சென்டரில் இருக்கிற லைட்டு ஃபியூஸ் போனதுனால பவர் இந்த ஃபியூஸ் போன லைட்டை கிராஸ் பண்ண முடியல. அதனால தான் பல்ப் எரியல. இப்போ நான் அந்த இடத்த நல்லா சுரண்டி சால்டிங் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டீல் கம்பியை மெல்ட் பண்ணி அந்த இடத்துல சால்டிங் பண்ணதுனால ஸ்டீல் கம்பியை பவர் வந்து கிராஸ் ஆகி போகும். அதனால் பல்ப் வந்து எரியும். அதனால் ஃபியூஸ் போன 4 லைட்லேயுமே நான் நல்லா சால்டிங் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக பல்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ எரியுதே இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எஸ், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். பல்ப் எரியுது. எப்படியோ 1 இயராக எரியாமல் இருந்த பல்பை நம்ம வந்து எரிய வச்சிட்டோம். வீட்டில் ஈவினிங் டைம் ஹாலில் இந்த லைட்டு போட்டு பார்க்கும்போது ஹாலே நல்லா பிரைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.